எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் விசஸ் ஆஃப்டர். சரியா? இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டை புரிஞ்சிக்கல அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்துட்டு ஒருவேளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஏன் பக்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ஒரு விஷயம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டோர் வந்து மூடின நிலையில் இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது. சரியா? இப்போ பிஃபோர் ஆக்ஷன் வந்துட்டு அது க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ ஆக்ஷன் என்ன அப்படின்னா நான் அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். சரியா? இப்போ ஆஃப்டர் ஆக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்கும். சரியா? ஒரே டோர் தான், ஃபஸ்ட்டு முன்னாடி க்ளோஸில் இருக்குது, செகண்டு ஓப்பனில் இருக்குது. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன், 10 people வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இப்போ 11th இப்போ வந்து நானே என்னோடய போஸ்ட்டை லைக் பண்ணிக்க முடியல. நான் இப்போ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 11 மாறிடும். ஸோ பிஃபோர் ஸ்டேட் வந்து லைக் கவுண்ட் 10, ஆஃப்டர் ஸ்டேட் வந்துட்டு லைக் கவுண்ட் 11 இல்லையா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா அது அப்படியே அது ஃபீல்லாம் ஹாப்பியாலாம் ஃபீல்லாம் பண்ணாது. சரியா? அதோட சேஞ்ச் ஸ்டேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிகினர்ஸ் எதில் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா, இப்போ சில டைம் வந்துட்டு என்ன சேஞ்ச் ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன் இந்த வேல்யூ வந்து திடீர்னு வேறு மாதிரி இருக்கியாச்சோ, என்ன ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த என்ன மாறுச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியல. கரெக்டாக? இப்போ இன்னும் மொக்கையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பேங்க் பேலன்ஸ் வந்து 5000 இருக்குது, 1000 வித்ட்ரா பண்ணால் 4000 தானே இருக்கணும். இப்போ திடீர்னு அது அப்படியே மிஸ்டீரியஸெல்லாம் காணாமல் போய்ட்டுறது இல்லை. ஏன்னா நான் தான் வித்ட்ரா பண்ணுறேன், ஆக்ஷன் நான் தான் பண்ணுறேன். ஸோ அந்த இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இவ சொல்கிறா, அது ரொம்ப மொக்கையாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ரோக்ராமிங்னு வர்றப்போ இந்த மாதிரி மொக்கையாக இருக்கிற விஷயம் நம்ம புரிஞ்சிக்காமல் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வேகாக ஃபீல் ஆகும். சரியா? இப்போ நம்மளோட ப்ரோக்ராமராக நம்மளுக்கு என்ன ஹேபிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஸ்டேட் இருக்குது, இப்போ இந்த கோட் நான் எழுதுனேன், இந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் ஆனால் அடுத்து இதோட ஆஃப்டர் ஸ்டேட் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். இப்படி தெளிவாக இருந்தாலே 90% வந்து நம்மளால் பக்கை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். சரியா? ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறேனாலும் அது என்ன சேஞ்ச் பண்ணுது, எதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும், ஸ்டேட் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்கணும் நம்ம. இப்போ அதுதான் சொன்னலை, இப்போ நம்ம ஒழுங்காக பண்ணல அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் பக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாபிக் தரேன். சரியா? அதுக்கு வந்து நீங்கள் பிஃபோர் ஆக்ஷன் ஆஃப்டர் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டேட் சொல்லணும். இப்போ சென்டிங் அ வாட்ஸ்அப் மெசேஜ், அப்படி இல்லைனா டேர்னிங் த மொபைல் டேட்டா ஆன், அப்படி இல்லைனா சப்மிட்டிங் எக்ஸாம் பேப்பர். இது மூணுத்துக்குமே பிஃபோர் ஆக்ஷன் ஆஃப்டர் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.